வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யுவர் vlog. ஸோ இந்த vlogல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒர்க் வந்து பண்ணுவேன். அந்த ஒர்க்கை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு தாட். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ண வந்தேன். மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பண்ணுற ஒர்க்லேருந்து கொஞ்சம் இது வந்து தனித்துவமாக இருக்கும். அது என்னுடைய பேஷன். அதாவது சும்மா நான் வந்து விருப்பப்பட்டு நான் பண்ணுற ஒரு ரிசர்ச்னு கூட சொல்லலாம். எல்லாருமே ட்ரா பண்ணுவாங்கல்ல, நான் வந்து ட்ராயிங் வந்து பண்ணுவேன். அந்த ட்ராயிங் வந்து த்ரெட்டில் வந்து இருக்கும். த்ரெட்டில் எப்படிடா ட்ராயிங் அப்படின்னா, பேஸ்ட் வச்சு ஒட்டி ட்ரா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் கிடையாது. சும்மா ஒரு ஆணியில் கெட்டி அங்கிட்டு இங்கிட்டும் வந்து மாட்டி உங்களுடைய ஃபேஸை வந்து கொண்டு வர வைக்கணும். அதுதான் அந்த ஆர்ட்டினுடைய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் ஆர்ட்டு மட்டும்தான் பண்ணுவீங்களா அப்படின்னா கிடையாது. அதில் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் நேம் எழுதி கேட்கலாம், இல்லைனா விஷஸ் வந்து நீங்கள் அதில் சொல்லலாம். நீங்கள் எழுத நினைக்கிற விஷயங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எழுதி கூட கொடுப்பேன். ஓகேவா? இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கேளுங்க. அவங்க கம்மியான ப்ரைஸில் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது வேணால் அவங்க வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து கொடுக்கலாம். ஆனால் சர்க்கிளில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவங்க கம்மியான ப்ரைஸில் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு. நான் வந்து ஸ்கொயர் போடணும் அப்படின்னா டக்குன்னு நானே போட்டு கொடுத்துருவேன். ஆனால் சர்க்கிள் போடணும்னா அதில் ரொம்ப ரொம்ப விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து அதில் தனித்துவமாக இருக்கும். இப்போ உங்கள் ஃபோட்டோ வந்து ஸ்கொயரில் வந்து வரும். ஆனால் சர்க்கிள் என்ன வரும் அப்படின்னா, உங்கள் மூஞ்சில் வந்து இதே மாதிரி மச்சமாக மருவம் இருக்குது அப்படின்னா அது யுனிக்காக அப்படி அதில் வந்து மார்க் ஆகும். ஆனால் வந்து ஸ்கொயரில் வந்து அது வந்து வராது. ஏன்னா அதில் வந்து ஸ்பேசஸ்ஸு அப்புறம் இல்லாமல் படம் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாகவே இருக்காது. படம் இருக்கும், ஆனால் படம் வந்து ஆர்கனைஸ்டாகவே இருக்காது. நீங்கள் சர்க்கிளில் போட்டிங்கன்னா படம் வந்து தனித்துவமாக தெரியும். அதுதான் ஒன்று. நான் வந்து ஸ்கொயர் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா, கொடுத்தீங்கன்னா பண்ணுவேன். ஆனால் எனக்கு அதில் வந்து உடன்பாடு கிடையாது. ஏன்னா அதில் வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சர்க்கிள் வந்து யாருமே பண்ணுறது கிடையாது. சர்க்கிள் வந்து ரொம்ப ரொம்ப தனித்துவமாக இருக்கும். அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நான் வந்து அந்த படம் வரைஞ்சி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆகும். நீங்கள் வந்து ஸ்கொயர் கொடுத்தீங்க அப்படின்னா, நான் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு 3 or 4 days தான், அவ்வளோதான். ஆனால் சர்க்கிள் கொடுத்தீங்கன்னா எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இது எப்படின்னா, ஒரு சதுரமாக நான் வுட்டில் எடுத்து அதில் ஆணியை வந்து அடிக்கணும். சர்க்கிள் மார்க் பண்ணி ஆணி அடிக்கணும். நான் அடிக்கிற ஆணி வந்து ஒரு 300 ஆணிக்கிட்ட இருக்கும். நெருக்கமாக இருக்கும். அங்கேருந்து நான் ஒரு நூலை கட்டி இங்கே வரைக்கும் மார்க் பண்ணி இப்படி மாற்றி போட்டு உங்களுடைய ஃபேஸை வந்து வர வைக்கணும். இந்த சர்க்கிள் மட்டும் எனக்கு வந்து ரொம்ப நாள் வந்து எடுக்கும். ஒரு 1 மந்த்துக்கிட்ட, குறைஞ்சது 1 மந்த்துக்கிட்ட ஆகும். அதுக்கு மேலேயும் ஆகும். நீங்கள் கொடுக்குற சைஸை பொறுத்து. நான் வந்து 2x2 வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது 2 அடிக்கு 2 அடியில் இருந்து பண்ணிகிட்டு இருக்கேன். அதனுடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே வந்து மெசேஜ் வந்து பண்ணுங்கள். நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து அனுப்புகிறேன். ஏன்னா ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு படத்தை பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்து எழுத கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 2x2 வந்து ஏதாவது நேம் எழுதி கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைஸாக இருக்கும். ஃபோட்டோ நான் வந்து வரைஞ்சேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைஸாக இருக்கும். உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயிலும் வந்து காட்டுறேன். இது வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக சும்மா இழுக்க முடியாது. அங்கிட்டிருந்து இங்கிட்டு வரைக்கும் சும்மாலாம் இழுக்க முடியாது இந்த படத்தை. அதுக்கு மேக்ஸ் கால்குலேஷன் போடணும். அந்த மேக்ஸ் கால்குலேஷன் படி போட்டால் மட்டும்தான் உங்களுடைய ஃபேஸ் வந்து வரும். நீங்கள் நார்மலாக படம் வரையும் போது உங்களுடைய ஃபேஸ் லைட்டாக வேறு மாதிரி மாறலாம். இது அப்படி கிடையாது. நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது அப்படியே இதில் இருக்கும். நீங்கள் வந்து நான் காட்டுற ஃபோட்டோவிலேயே பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயம். உங்களுக்கு ஏதாவது இந்த இதில் வந்து தேவை அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் அறிவரசன் vlogs அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அங்கேயும் கேட்டுக்கலாம். நான் வந்து இதை வந்து ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, சரி நம்ம இதை வந்து பண்ணுறோமே, இதை வந்து வெளியே காட்டுவோமே. ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு அதிகமாக வந்து வரவேற்பு இருந்தது இல்லை. ஆனால் நிறைய பேர் இது வந்து யூனிக்கான ஆர்ட், ரொம்ப ஸ்பெஷலான ஆர்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதை வந்து நம்ம தெளிவுபடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு வந்து இது தேவை அப்படின்னா கண்டிப்பான முறையில் நான் பண்ணி கொடுப்பேன். மேலே ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் வந்து சந்திக்கிறேன். நான் vlogல சந்திக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து எப்படி ஒரு vlog பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. இதை பண்ணிட்டேன். மேபி அதை பார்த்து யாராவது ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அது நான் பண்ணி கொடுப்பேன். மெயினான இது என்னுடைய ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது நான் வந்து சைடில் தான் பண்ணுறேன். நான் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோஸ் பண்ணுறேன், அப்புறம் நான் ஒர்க் பண்ணுறேன். நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் பின்னாடி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த ஆர்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில்
ஆர்டர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா என்னுடைய சாம்பிள் பேஜஸ் வந்து இருக்குது. நான் அந்த லிங்க்கே வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் பண்ண ஒர்க் எல்லாமே வந்து அதில் இருக்கும். த்ரெட் ஆர்ட்டில் வந்து நான் அதுக்குன்னே ஒரு சைட்டே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதில் வந்து பார்த்து நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு யூனிக்கான கிஃப்டாக வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் கொடுங்க, உங்களை வந்து எப்போவுமே மறக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நன்றி. இதை தான் நான் ஷேர் பண்ண வந்தேன். நான் இன்னொரு அடுத்தடுத்த vlog வந்து உங்களுக்கு நான் வந்து கூடிய விரைவில் நான் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். ஓகேவா மக்களே? ஸோ டாட்டா, பை பை.